பார்க்க போகிறோன்னா கூட்டாஞ்சோறு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணாதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். நான் அவியலுக்கு தேவையான பொருட்கள் தான் இதுக்கும் தேவை. மாங்காய், முருங்கைக்காய், கத்தரிக்காய், வெள்ளரிக்காய் இவ்வளவும் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெஜிடபிள்ஸ் போடணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கின அப்புறம் வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பருப்பு, அரிசி, நல்லா கழுவி எடுத்த அரிசி, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது வேகட்டு நாம் இதை மூடி வச்சிடலாம். இதில் அரைக்கிறதுக்காக உள்ளி, சின்ன வெங்காயம், ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ நம்ம வத்தல் பொடி போட்டுக்கலாம். அரைச்சது கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா அரைய வேண்டாம், துரு துருன்னு இருந்தால் போதும். இப்போ அரைச்சி வச்சதெல்லாம் அரைச்சாச்சு. அதெல்லாம் தட்டிடலாம். நல்லா கிண்டிக்கலாம். இது இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். நாம் இப்போ இதோட சைடிஷ் பண்ணலாம். மாங்காய் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பொடியும் காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வட்டிலெல்லாம் காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, இப்போ கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாங்காவை இதில் போட்டு ஒரு கிளறி எடுத்துக்கலாம். ஆனால் மாங்காய் கோஸ் தயார். அடுத்ததாக நாம் அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளோட கெஸ்ட் வந்துட்டாங்க.